வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க அரிசி சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தாங்க. அரிசி சப்பாத்தி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. பாதி காலிஃப்ளவர் அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீட்ரூட் சேர்த்துருக்கேன், 5-6 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட்டு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு, காய் வேகிறதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் கசகசா, 3 பாதாம், 3 முந்திரி, கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி தேங்காய் விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை அதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாங்க. கல்பாசி போடும்போது அந்த குருமாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டை சேர்க்கலாங்க. இப்போது அதில் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 2யும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நீங்கள் கரம் மசாலா தேவைன்னா சேர்க்கலாங்க, நான் சேர்க்கல, ஏன்னா ஹோல் கரம் மசாலா சேர்த்ததுனால. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் ஒரு பிரட்டிட்டு மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற காய்கறிகளை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடலாம்.
அவ்வளோதாங்க. இனி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு ரெடி பண்ணலாங்க. நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அதை கொதிக்க விடலாம். உப்பு, கொஞ்சம் எண்ணெய், எல்லாம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த கொதி தண்ணியிலே சேர்த்து கிளறி விடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறலாங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கை வச்சு பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து நல்லா கரண்டியாலேயே இப்படி நல்லா நசுக்கி விடலாங்க. அங்கங்கே கட்டிகள் இருந்தால் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கை போட்டு பிசையலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கை போட்டு பிசையலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஸ்மூத்தாக வச்சுக்கணுங்க மாவை. அப்போ தான் சப்பாத்தி நம்ம பூரிக்கட்டையில் வச்சு உருட்டும் போது நல்லா வரும். இப்போ தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட பிசையலாம். நமக்கே தெரியும் எந்தளவுக்கு மாவு ஸ்மூத்தாக இருக்குன்னு. அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்து அரிசி மாவில் பிரட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மாவை தூவி நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுக்கலாங்க. ட்ரை மாவு தூவினா மட்டும்தான் நமக்கு இப்படி சப்பாத்தி உருட்டை வரும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ஏதாவது டப்பா மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறேன். இப்போ இன்னொரு மாவு உருட்டி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கோதுமை மாவில் சப்பாத்தி செய்கிற மாதிரியே நல்லா உருட்டை வருங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் சூடு பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் போடலாம். நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி கை வச்சு நல்லா இப்படி திருப்பி விடலாம். இல்லைன்னா ஒரு க்ளீன் டவல் வச்சு கூட இந்த மாதிரி உருட்டி விடலாங்க. மாவை நல்லா லைட்டாக அழுத்தி விட்டோம்னா உப்பி வரும் நல்லா. சுற்றி நல்லா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
லைட்டாக தாங்க அமைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிரும், அப்போ உப்பி வராது. இப்போ இன்னொரு சப்பாத்தியும் போடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாங்க. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.